ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல டேஸ்டியான வீட்லேயே செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னா, காரக்கடலை பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் சில்ட்ரன்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. பாருங்கள், நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊறினப்புறம் பாருங்கள் ஊறின கடலைப்பருப்பு எப்படி இருக்குன்னு. இது இப்போ நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு நல்ல ட்ரை கிளாத்தில் இந்த மாதிரி கடலைப்பருப்பை நல்லா கொட்டி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு இப்படி இருக்கணும். நம்ம எடுத்து பார்க்கும்போது கையில் ஈரம் இல்லாமல் இருக்கணும் கடலைப்பருப்பு. அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உணர்த்தி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத போது கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கடைக்கு கூட போக தேவையில்லை. நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி சூப்பராக ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வானல் ஹீட் அனுப்புகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம உணர்த்தி வச்ச கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவும் இது மேலே தூவிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்ல எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடலைப்பருப்பு செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அது 2 பேட்சா 3 பேட்சா கொஞ்சம் கொஞ்சமாக அளவளவாக போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம கடலைப்பருப்பு தவிர வேறு எதுவுமே இது கூட ஆட் பண்ணலை. நாம் பாருங்கள், நல்ல பொன்னிறமாக வந்தப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு பேப்பரில் கொட்டிக்கோங்க. இது நல்லா ஆறினப்புறம் இன்னும் ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நாம் நீங்கள் இந்த கடலைப்பருப்பு வறுத்து எடுக்கும்போது இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு நார்மல் கரண்டியை விட. நீங்கள் பொரிக்கும்போது லோ டு ஹை ஃப்ளேம்னு வச்சு பொரித்து பொன்னிறமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கலரே ஓகேவானது. நான் 3 பேட்சஸ் அது மாதிரி போட்டு எடுத்துருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட் இருந்தது கூட எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இது கூடவே நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்காண்டி இந்த மாதிரி கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டு அது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட வேணாம். இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இந்த கடலைப்பருப்பு கூட இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம லாஸ்ட்டாக கடலைப்பருப்புலாம் வறுத்து எடுத்தப்புறம் இந்த மாதிரி கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு. இப்போ இது ஒரு தட்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப
தேவையான அளவு தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா சைடுமே அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் காரக்கடலை பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். குழந்தைங்களும் இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.